Namaste student. Today we are going to see a topic about chapter 10 Kanchur from the book of Vasant 8th standard second language. Next நம்ம ரைட்டரோட இன்ட்ரடக்ஷனை பார்த்துடுவோம். இந்த ஸ்டோரியோட ரைட்டரோட நேம் இஸ்மத் சுக்தாயி. இவங்களோட பர்த் 15th August 1915, டெத்து 24 அக்டோபர் 1991. இவங்க லீவ் பண்ண இடம், அதாவது இவங்க இப்போ இருக்கக்கூடிய இடம் பதாயூ, உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய பதாயூ என்கிற ஒரு பிளேஸில் லீவ் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுடைய பாஷா, இவங்களுடைய லாங்குவேஜ் எதுன்னு பார்த்திங்கன்னா உருதுல தான் நிறைய விஷயங்களை இவங்க எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட் நாம் இப்போது இந்த லெசனோட என்ட்ரியை பார்த்துடுவோம். ஓகேங்களா? To do lesson entry, this story is about lazy children. Children often steal from work and enjoy playing and jumping. It is told in this story that if the right direction, the right way are not told to them, then the children do not work properly. That is, it is very important to teach them how to work. What is not done in the right way, what is the problem for the family, is described in this lesson, and it is described in a very funny way what happens when they are asked to do the work. அதாவது லேசி பாடம் நுழைவு. இந்த கதை சோம்பேறி குழந்தைகளை பற்றியது. குழந்தைகள் பெரும்பாலும் வேலையிலிருந்து விளையாடி இருப்பதையும் குதிப்பதையும் ரசிப்பார்கள். இந்த கதையில் சரியான திசைகள், அதாவது சரியான வழி அவர்களிடம் சொல்லப்படாவிட்டால் குழந்தைகள் சரியாக வேலை செய்ய மாட்டார்கள். அதாவது எவ்வாறு வேலை செய்வது என்பதை அவர்களுக்கு கற்பிப்பது மிகவும் முக்கியம். சரியான வழியில் செய்யப்படாதது குடும்பத்திற்கு என்ன பிரச்சனை என்பதை இந்த பாடத்தில் விரிவரிக்கப்பட்டுள்ளது மற்றும் மிகவும் வேடிக்கையான முறையில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் வேலை செய்யும்படி கேட்டால் என்ன நடக்கும் என்பதை இப்பாடத்தில், அதாவது ஸ்டோரியா நமக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த லெசனோட சாராம்சம். அதாவது லெசனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்லக்கூடியதை தான் நம்ம சாராம்சம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி லெசனை நம்ம டீச் பண்ணிட்டு போயிடுவோம். உங்களுக்கு விஷயம் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? Listen carefully. The children started working and started beating Daddy and beating him with wood. As a result, dust and mud filled the entire house. Somebody said that water is sprayed by spraying. Then they put water on the carriage. Soil away, mud has become mud there. After this work, everyone was kicked out of the house. After this, the children thought that let us give water to the trees. All the children ran towards the tap with household bucket, lotus, glass, pot, pan, etc. And infighting started on the tap as well. Do you dare to drop a drop of water in someone's whistle? Now the utensils started being killed on the pot. Push and punch and elbows started raining at each other. Now the children were driven away from the as well. In this push, some children also fell into the mud. Servants were called from a nearby bungalow and they bathed for annas per children. The children thought they could not do such a thing suddenly. He got the idea that hens started crooning. The voice of do come from all around. Why should not given the hens stop the hens? The bus was all fast. She was not coming in anyone's hands. The children were upset. Seeing a chicken, hensman went ahead by pouring hair on the head and dupatta and the sister-in-law. அதாவது குழந்தைகள் வேலை செய்ய தொடங்கி
டாரியை அடித்து மரத்தினால் அடிக்க ஆரம்பித்தார்கள். இதனால் வீடு மற்றும் தூசி வீட்டில் அனைத்து இடங்களிலும் தூசி நிரம்பின. யாரோ ஒருவர் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக கூறினார். அதாவது தண்ணியை விட்டுட்டு அந்த தூசியெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பின்னர் அவர்கள் வண்டியில் தண்ணீரை எடுத்து வந்து அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு விடுதாங்க. உடனே அந்த தண்ணி விட்டவுடனே என்ன ஆகும், அந்த மண் ஃபுல்லாக சேறு, அதாவது ஒரு டஸ்ட்டு மாதிரி ஆயாச்சு. ஓகேங்களா, சேறு மண்ணாக மாறியது. இந்த வேலைக்கு பிறகு அனைவரும் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர். இதற்கு பின்னர் மரங்களுக்கு தண்ணீர் கொடுப்போம் என்று குழந்தைகள் நினைத்தார்கள். எல்லா குழந்தைகளும் வீட்டு வாளியில் தாமரை, கண்ணாடி, பானை போன்றவற்றை தட்டி நோக்கி ஓடினார்கள். குழாயிலும் அந்த குழந்தைங்களாம் சேர்ந்துட்டு ஒரு ஃபைட் மாதிரி பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒருவரின் பாத்திரத்தில் ஒரு சிட்டு நீரை கைவிட உங்களுக்கு அதாவது ஒரு ட்ராப் சண்டை போட்டதில் ஒரு ட்ராப் வாட்டர் கூட அந்த அவங்களுடைய பாத்திரத்தில் ஃபில் ஆகலை. இப்போது இந்த பானைகளை உடைச்சிருந்தாங்க. ஓகேங்களா, புஷ் மற்றும் பஞ்ச் மற்றும் முழங்கைகள் ஒருவருக்கு ஒருவர் அடிச்சிருக்காங்க. கையினால் ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க. பின்னர் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் வந்து மழை பெய்ய தொடங்கியது. இப்போது குழந்தைகள் இங்கிருந்து விரட்டப்பட்டனர். ஓகேங்களா, இந்த உந்தலில் சிலர் குழந்தைகள் உள்ளே போங்கன்னு சொல்லி புஷ் பண்ணுறதுல என்னாச்சு, ஒவ்வொரு குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மண்ணில் சேத்துல விழுந்துருந்தாங்க. அருகில் உள்ள பங்களாவிலிருந்து ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டனர். பக்கத்தில் இருக்கிற ஒரு பங்களாலேருந்து சர்வெண்ட்டெல்லாம் வர சொல்லியிருக்காங்க. அவர்கள் ஒரு குழந்தைகளுக்கு அதாவது பாத் பண்ணுறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களாக குளிக்க வைக்கிறாங்க. குழந்தைகள் அப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று நினைத்தார்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சண்டை போட்டுட்டு இந்த மாதிரிலாம் உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆறுதுன்னா, கோழிகளோட சத்தம் வந்து அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கிறது. என்ன சத்தம்னாக்கா, அந்த கோழியோட சவுண்டை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி சவுண்டு வந்த உடனேயும் அந்த சவுண்டு எல்லா இடத்துலையும் வருது. கோழிகளோட சத்தத்தை நிறுத்துறதுக்கு அவங்க விரட்டுறதுக்கு போகிறாங்க. ஓகேங்களா, அவர்கள் யார் கைகளிலும் அந்த கோழி வந்து அகப்படவே இல்லை. ஓகேங்களா, தாவானியிலும் கீர் ஊற்றி ஒரு கோழி முன்னால் சென்றதை பார்த்து குழந்தைகள் வருத்தப்பட்டனர். ஓகேவா, அந்த போய்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஒரு லைன் பை லைனாக போயிட்டே இருக்கிறத நம்மளால் பிடிக்க முடியலையேங்கிறத ஒரு வருத்தத்தில் குழந்தைகள் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு வேடிக்கை சித்திரமாக, ஒரு வேடிக்கை கதையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு வேலையை கொடுக்கணுன்னாக்கா அதை எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரியவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்த ஒரு நகைச்சுவை கலந்த கதையாக இந்த கதையில் சொல்லப்பட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லெசனோட மீனிங்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், தபவுல், தப்பு. கமாசான், गोर, भयानक. फरमान, राजेन्य. तन कवाक, वेदन बाकर. फशीर, फर्श पर बिछी हुई. हवाला, उल्लेख करना, उदाहरण. दुआंगदार, दबट दौड़. कुमक, फौजी, डुकटी. डिंग मुशीती, धक्का मुकी. लटना बिटना, शरारत. लत बत, सना हुआ तर. दब्बा, दड़प्पा, मुर्गियों के रखने की जहक. मोरी, नाली, कोदे पानी की नाली. बेनकेल, बिना नकले, अदाद पशुओं की नाक में पहनाई जाने वाली रस्सी के बिना. अदाद அந்த கவுக்கெல்லாம், அதாவது கவுக்கெல்லாம் மூக்கில் கயிறு கட்டி இருப்பாங்களே அதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தாலான், பரா மத்தா, तरकारी, सब्जी, वेजिटेबल. मातब, शौक
मनाना, बटालियन, बल्टन, कोई, मार्शल, फौजी उदालत में सजा सुनाने की तरह. ஸ்டூடெண்ட் இதை உங்கள் நோட்டில் காப்பி பண்ணி மெமரி பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது விசேஷன், அதாவது அட்ஜெக்டிவ். அதை பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய டெஃபினிஷனும் நெக்ஸ்ட்டு அதனுடைய டைப் ஆஃப் அட்ஜெக்டிவும் அதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இது கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமுக்கு கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. एक संसार विधाताओं के पूज्य है. प्रत्येक वस्तु, प्रत्येक प्राणी तथा प्रत्येक स्थान की कोई न कोई विशेषता अवश्य होती है. इन विविधताओं तथा विशेषताओं का आकलन तथा मूल्यांकन गुण, दोष, रूप, रंग, आकार, प्रकार तथा दशा अवस्था आदि के आधार पर किया जाता है. इन जातिगत विशेषताओं के विशेषण की सहायता के अभिव्यक्त किया जाता है. विशेषण की सहायता से की संज्ञा या सर्वनाम के गुण, धर्म, अर्थ, विशेषताएं प्रकट होती है. दूसरे शब्दों में कहा जाता है कि இது நமக்கு விசேஷன், அதாவது அஜெக்டிவோட டெஃபினிஷனை கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் கலரில் ரீட் பண்ணுற நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஓகேங்களா. संज्ञा और सर्वनाम शब्दों के विशेषण ता प्रकट करने वाले शब्दों को विशेषण कहते हैं. विशेषण के भेद, काइंड्स ऑफ एडजेक्टिव. ओके का विशेषण के 4 भेद होते हैं. 4 टाइप्स ऑफ एडजेक्टिव இருக்கு. ஃபஸ்ட்டு ஒன் குணவாச்சக் விசேஷன், அதாவது குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதை எதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னாக்கா குண், தோஷ், ரூப், ரங்கு, ஆக்கார் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு ஸ்தான், இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சஞ்ஞாவாச்சக் விசேஷன், அதாவது நியூமரல் அட்ஜெக்டிவ். நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா. மேரே 4 பாயி ஹை, எனக்கு 4 அண்ணங்க இருக்கிறாங்க. அதாவது நியூமரல்ஸ், நம்பர்ஸை குறிப்பிடுறது தான் சஞ்ஞாவாச்சக் விசேஷன். நெக்ஸ்ட்டு நிச்சயத் சஞ்ஞாவாச்சக் விசேஷன், அதாவது டிஃபினிட்டிவ் நியூமரல் அட்ஜெக்டிவ். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா கட்சா में 40 विद्यार्थी पढ़ रहे हैं. வகுப்பில் 40 வித்தியார்த்தி அதாவது இருக்காங்கன்னு படித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு டிஃபினைட் நியூமரல் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், அனிச்சித் சஞ்ஞாவாச்சக் விசேஷன், இன்டிஃபினிட் நியூமரல் அட்ஜெக்டிவ். அதாவது कुछ लोग विद्यालय के बाहर खड़े हैं. ஒரு சில மக்கள் வந்து ஸ்கூலுக்கு வெளியில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு, ஒரு சில அப்படிங்கிறத அனிச்சய சஞ்ஞாவாச்சக் விசேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் குணவாச்சக் விசேஷன், செகண்ட் ஒன் சஞ்ஞாவாச்சக் விசேஷன், இதை இப்படின்னு சொல்லுவாங்க பரிணாம வாச்சக் விசேஷன், சர்வநாமிக் விசேஷங்கிற மாதிரி ஒரு 4 டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ் இருக்குது. இதனுடைய க்ளீனாக உங்களுக்கு கொஞ்சம் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிடுறது. வினையெச்சம் என்பது இந்த உலகின் மாறுபாடுகளின் நிறை. ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு உயிரினமும், ஒவ்வொரு இடமும் ஏதேனும் அல்லது வேறு ஒரு இரகசியத்தை கொண்டிருக்க வேண்டும். இந்த மாறுபாடுகள் மற்றும் குணாதிசயங்கள், தகுதிகள், குறைபாடுகள், அழியாத தன்மை, அளவு, வகை மற்றும் நிலை போன்றவற்றின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுகின்றன. இந்த பெயரடைகள் உதவியுடன் வெளிப்படுத்தப்படுகிறார்கள். வினையெச்சத்தின் உதவியுடன் பிரதிபெயர் தர்மத்தின் பண்புகள், அதாவது பண்புகள் வெளிப்படும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பெயர்ச்சொல் மற்றும் பிரதிபெயர் என்பது பெயரடைகளின் பண்புகளை காட்டும் சொற்கள் என்று கூறலாம். வினையெச்சத்தில் வகைகள் 4 வேறுபாடுகள் உள்ளன. அதுதான் குணவாச்சக் விசேஷன், சஞ்ஞாவாச்சக் விசேஷன், பரிணாமவாச்சக் விசேஷன், சர்வநாமிக் விசேஷன். நீங்கள் இந்த இதில் விசேஷனோட டெஃபினேஷனும் அதனுடைய டிஃப்ரெண்ட்டை மட்டும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிடுங்க. நோட்டில் காப்பி பண்ணி நல்லா மெமரியும் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.
ஸ்டூடெண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சஞ்ஞா, அதாவது நவுன். கீழே உங்களுக்கு ஒரு சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன், அதை ரீட் பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். चित्रों को देखकर उनके नीचे लिखे वाक्यों को पढ़े एवं समझे. फर्स्ट वन, शुभांगी वेदाश को पढ़ रही है. नेक्स्ट वन, आगरा में ताजमहल है. थर्ड वन, रवि गाय के पचड़े को खिला रहा है. फोर्थ वन, वेदों के पवित्र ग्रंथ माना जाता है. ஓகேங்களா? இதை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதனுடைய ரெட் லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். அதனுடைய உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனை நம்ம இப்போ பார்ப்போம். உபயுக்த வாக்கியமே, அதாவது முன்னாடி ரீட் பண்ண சென்டென்ஸ்லேருந்து शुभांगी, वेदाश, आगरा, ताजमहल ये वियकित स्थान और वस्तु के नाम है. இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு இடத்தோட நேமை பார்க்குறோம், அப்புறம் ஒரு ஹியூமன்ஸோட நேமை பார்க்குறோம். ஓகேங்களா? அப்புறம் ஒரு பொருளோட நேமை பார்க்குறோம். इसी तरह गाय पचड़े ग्रंथ किसी जाति विशेषण के नाम है. ஒரு நேமோட அதனுடைய அந்த பொருளை சார்ந்த நேமையும் நம்ம பார்க்குறோம். पवित्र भाव का नाम है और सभी नाम संज्ञा होती है. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேர்புன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? इसका सकते है कि இதனுடைய டெஃபினிஷன் பாருங்கள். किसी व्याकित वस्तु स्थान प्राणी भाव या गुण के नाम, அதாவது ஒரு இடத்தோட பிளேஸோட நேமு, பொருளோட நேமு, ஹியூமன்ஸோட நேமு, அனிமல்ஸோட நேமு, அதனுடைய பாவங்கள், அதனுடைய குணாதிசயங்களை தான் போது கர்ணி அதனுடைய டிஃப்ரெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய அந்த டிஃப்ரெண்டேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வாலே शब्दको संज्ञा, அந்த வேர்ட்ஸுங்களை தான் நம்ம संज्ञा வேர்புன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? संज्ञा के भेद काइंड्स ऑफ नाउन. संज्ञा शब्दों से प्राय किसी व्यक्ति, जाति अथवा भाव के नाम का बोध होते हैं. அதை டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மனுஷனை சார்ந்து, ஒரு ஜாதியை சார்ந்து, அதனுடைய பாவத்தை, அதனுடைய குணத்தை சார்ந்து 3 விதமாக நவுன்ஸை பிரிக்கலாம். इस आधार पर संज्ञा के 3 प्रमुख भेद बताए गए हैं. ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் व्यक्तित्व वाचक संज्ञा, थर्ड वन जाति वाचक संज्ञा, थर्ड वन भाववाचक संज्ञा. फर्स्ट वन व्यक्तित्व वाचक संज्ञा, सेकेंड वन जाति वाचक संज्ञा, தேர்டு ஒன் பாவவாச்சக் சஞ்ஞா. ஓகேங்களா? நீங்கள் உங்களோட நோட்டில் இதனுடைய சஞ்ஞாவோட டெஃபினேஷனை எழுதி அதனுடைய அதனுடைய கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸையும் காப்பி பண்ணி மெமரி பண்ணிவிடுங்க. இது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. கொஞ்சம் கரெக்டாக மெமரி பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இதோட இந்த லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்?